இந்த மழை டயத்தில் என்ன சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரச சாதம் வச்சுட்டு ஓமவல்லி ரசம் வச்சுட்டு அப்படியே பெப்பர் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செரிமானத்துக்கும் சூப்பராக போயிடும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகா பூண்டு 2 பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா காரம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க இருக்கனால ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா ஒரு பிரட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் குக் ஆகட்டும். திருப்பி அகெயின் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் மிளகு இது நல்லா வறுத்துட்டு அதை நல்லா இடித்து அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பெப்பர் போட்டிங்க அப்படின்னா நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.